இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த புதிய நாள் காலைகளில் உங்களை பார்ப்பதில் சந்தோஷம். இந்த 3வது மாதம் தொடக்கத்திலே காலையிலே கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கிற வார்த்தை என்ன என்பதை நாம் பார்த்து அதன்படி நடக்க ஒப்பு கொடுப்போம். உங்களுக்கான ஒரு வார்த்தை நான் சொல்லி ஜெபிக்கிறேன். நீதிமொழியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நீதிமொழி 8:17. என்னை நேசிக்கிறவர்களை நான் நேசிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுறவர்கள் கண்ணை கண்டடைவார்கள். என்னை நேசிக்கிறவர்கள் நான் நேசிக்கிறேன் என்கிற வார்த்தையை கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாளிலும் அருமையான சூழ்நிலைகள் எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிற நாட்கள் இருக்கிறோம். எங்க பார்த்தாலும் யுத்தமும் சண்டையும் பகையும் மாறி மாறி யுத்தங்கள் எல்லாம் பாம்பு போட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலை மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது பாருங்க. ஒரு பக்கம் பார்த்தா யுத்தங்கள், இன்னொரு பக்கம் பார்த்தா நோய்கள், இன்னொரு பக்கம் பார்த்தா பயங்கரமான வேதனைகள், புது புதுசாக நோய்கள் வருகிறது. எல்லாம் வந்து கொண்டு இருக்கிற நேரத்தில் நாம் இருக்கிறோம். இந்த கடைசி நாட்களிலே நாம் ஜீவித்து கொண்டிருக்கிறார்களே. கர்த்தர் நம்மை பார்த்து என்ன சொல்கிறார்? உலகமெல்லாம் பிரச்சனையோடு இருந்தாலும் அவரை நேசிக்க பாதுகாப்பு எங்கே இருக்கிறது என்பதை நாம் கண்டுபிடிக்கணும். இன்னைக்கு பல விதங்களிலே பாதுகாப்புக்காக ஓடிக்கொண்டிருக்கிற நாட்களிலே ஒரே ஒரு இடத்துல 100% பாதுகாப்பு இருக்கிறது. அந்த பாதுகாப்பு இருக்கிற எங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு. அந்த நாட்களிலே பாரு, நீதிமொழிகள்ல ஆண்டவர் என்னை நேசிக்கிறேன் இயேசுவை தாங்க சொல்லப்பட்டது. என்னை நேசிக்கிறவர்களை நான் நேசிக்கிறேன், அதிகாலையினை தேட என்னை கண்டடைவார்கள். அப்படி என்னை நேசிக்கிறவர்களுக்கு மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும்படி அவர்களை களஞ்சங்களை நிரப்புவேன் என்று சொல்றாரு. அப்போ நேசிக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடு. இந்த கால வேளையில இந்த புதிய மாச தொடக்கத்தில் நம்ம என்ன செய்யறோம்? நாம் உலகத்தை நேசிக்கிறோமா? உலகத்தில் உள்ள பாப்பா நீ கால் எழும்பின உடனே வேலை வந்தது போனது எல்லாம் பார்த்து டெய்லி அதான் பண்ணிட்டு இருக்கு. ரொட்டேஷன், அதே வேலை, அதே வழி, அதே பணம் எல்லாம் சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம். செலவழிஞ்சிட்டு இருக்கு. மறுபடியும் பணத்தை கொண்டு வருகிறோம். மறுபடியும் நம்முடைய உலக ஜீவனத்திற்காக கொடுக்கப்படுகிற ஒரு காரியம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்னை நீ நேசிக்கிறவர்களை, கர்த்தரை நேசிக்கிற கூட்டம், கர்த்தரை பிரியப்படுத்துற கூட்டம், கர்த்தருடைய சித்தத்தை செய்யற கூட்டத்தை அவர் நம்ம நேசித்தா நம்ம என்ன செய்யறோமோ அது திரும்ப வரும். நீங்க உலகத்தையே நேசித்தா உலகம் தான் உங்களுக்குள்ள வரும். நீ கர்த்தர் நேசித்தா கர்த்தர் வருவார். அவர் என்ன செய்வார் தெரியுமா? அப்ப அவர் கண்டடையணும், அவர் நேசிக்கணும்னா காலையில எழும்பி என்ன செய்வோம்? அவரை தேடி அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார். அதிகாலை என்ன தேடுறோம்? என்னை கண்டடைவார். இன்னைக்கு ஆண்டவரை தேடி ஓடுற கூட்டம் ஒண்ணு. எங்க இருக்கிறார் ஆண்டவர் கேட்கிறேன். அதிகாலையில் நீ என்ன தேட கண்டடைவா என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி ஒரு வேளையில நேசித்தால் பாருங்க, அடுத்த 20 வருஷம் என் நேசிக்கிறவர்களுக்கு மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும்படி என்ன செய்வேன்? அவர் களஞ்சமல்ல, மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும்படி. பொய் பொருள் ஒரு மெய்ப்பொருள். நம் மெய்ப்பொருள் எது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் எது மெய்யானது அப்படின்னா எது அழியாதது? இன்னைக்கு எல்லாம் அந்த வைடூரியம், தங்கம், வெள்ளி என்னெல்லாமோ இருக்கு. இதெல்லாம் நிலையானதுன்னு நினைக்கிறாங்க. தங்கத்துல போய் போடு, மண்ணுல போய் போடு, எல்லாம் விலை ஏறிக்கிட்டு இருக்கு. என்ன விலை ஏறிட்டு இருக்குது? எல்லாம் ஏறும், நம்ம ஏற மாட்டோம். நமக்கு காலங்கள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அதை அனுபவிக்கிற ஆள் இருக்காது. இன்னைக்கு பணம் பொருள் பின்னால். அப்போ கர்த்தரை நேசிக்கிறவர்களுக்கோ ஒரு பெரிய ஆசீர்வாதம். அங்க பாருங்க, அவர் நம்மை நேசிப்பார். அவர் நம்மை நேசித்தால் நமக்கு பாதுகாப்பு. ஒரு நேசிக்கிற ஒரு நண்பன், நேசிக்கிற ஒரு தகப்பன், நேசிக்கிற ஒரு தாய் அவளை கைவிட மாட்டார். இன்னைக்கும் நம்மை நேசிக்கிறதுக்கு ஒரு ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். நீங்க அவங்க நேசிக்கிறீங்களா? அந்த ஆண்டவர் நீங்க நேசிக்கிறீங்களா? ஆண்டவர் ஒரு நாளைக்கு கூப்பிட்டு கேட்டாரு, பேதுருவை பார்த்து கேட்டார். பேதுரு என்ன பண்ணிட்டான்? அவன் ரொம்ப முந்திரி கொட்டை போல முந்திட்டே இருப்பான். எதுக்கு எடுத்தாலும் முந்தி போயிட்டு ஆண்டவருக்கு பாருங்க, நான் யாரு விட்டு போனா நான் போக மாட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லி ரொம்ப பந்தா பேசிக்கும் போது ஆண்டவர் சொன்னாரு, நீ இன்னைக்கு என்ன செய்ய போற? 3 தடவை சேவல் 2 தடவை கூறவங்க, நீ 3 தடவை மறுதளிக்க போற தெரியுமா அப்படின்னு கேட்டார். இல்ல நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன்னு சொன்னவன் தான். இயேசுவை பிடிச்சிட்டு போன உடனே அவன் 3 இடத்துல இயேசு யார் என்றே தெரியாது, அவருக்கு எனக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று சொன்னான். அதனால இயேசு மறுபடியும் அவர் மரித்து உயிரோட வந்த உடனே அந்த இயேசு தான் கேட்கிறார், யார்கிட்ட? இந்த பேதுருட்ட, நீ என்னை நேசிக்கிறாயா என்று 3 தடவை கேட்டாரு. காரணம், அவன் உண்மையிலே நேசித்திருந்தான்னா, ஆமா நானும் ஒரு சீசன் தான், இயேசுக்கு சீசன் தான் சொல்லியிருப்பான். வரப்போறதை பத்தி கவலைப்பட்டிருக்க மாட்டான். அப்படி சொல்லாத காரணம் பயம். என்னையும் பிடிச்சிட்டு போடுவாங்க, அடிச்சிருவாங்க, உதைச்சிருவாங்க. கர்த்தர் நம்மை நேசித்தால், கர்த்தர் நம்மோடு இருந்தால் நமக்கு விரோதமா இருப்பவன் யார்?
ஆண்டவர் வந்தாரு. அவர் சொல்லுவாங்க, அவரையே காப்பாற்றிக்க முடியும். அவர் காப்பாற்ற இன்னைக்கு நாமெல்லாம் பாவத்தில் தானே இருந்திருப்போம். அவர் ஏன் காப்பாற்றவில்லை? அவர் ஏன் தம்மை தாமே அவர் யாரும் அடிக்க முடியாது, கொலை பண்ண முடியாது. அவரை உருவாக்கினவர், அவர் என்ன செய்ய முடியும்? அவர் தம்மை தாமே இந்த நாட்களில் ஒப்பு கொடுத்தார். அப்படியானால் அவர் எவ்வளவு அன்பு இருந்திருக்கணும். சற்று யோசனை பண்ணி பாருங்க. நம்ம அவ்வளவா நேசித்தார். அதான் நம்ம இப்போ சொல்றாரு, நீ என்ன நேசித்தார், அவனை நேசிப்பான். அப்போ இந்த 3 தடவை அவனை கேட்க காரணம் 3 தடவை மறுதளித்தான். இன்னைக்கு அருமையானவர்களே, நாம டெய்லி சர்ச்சைக்கு வராம எங்கெல்லாமோ சுற்றி கொண்டிருக்கிறோம். ஆண்டவரை தேடல. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை 1ஆம் தேதி கர்த்தரை தேடுகிறோமா? எதை நேசிக்கிறீங்க அதை தேடி ஓடுவாய். உலகத்தில் ஒரு பொருள் நேசித்தா பொருளை தேடி ஓடுவாய். ஒரு மனுஷன் நேசித்த மனுஷனை தேடி ஓடுவாய். இன்னைக்கு இயேசுவை நேசித்தால் நீ இயேசுவை தேடி ஓடி வருவாய். கர்த்தர் உன்னை அதை தான் பார்த்துட்டு இருக்கார். இன்னைக்கு இயேசு தேடி ஓடி வர முடியுமா? இந்த மாசத்துல நீ கர்த்தரை நேசித்தால் அவர் அவர் உன்னை நேசிப்பார். அது மாத்திரமில்லை, உனக்கு இறங்குவார், உனக்கு மெய்ப்பொருளை காமிப்பார், உண்மையான பொருளை தான் பான்னு சொல்லுவார். இன்னைக்கு நம்ம பொய் பொருளையே நாடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்துக்கு பின்னாலேயே இருக்கிறோம். கர்த்தருக்கு பின்னால போக கர்த்தர் காலை வேளையிலே உங்களை அழைக்கிறார். தேவ வசனம் தான் சொல்லுகிறது பாரு. அதே உங்களுக்கு என்ன செய்யறாரு? அந்த இடத்துல படிக்கும்போது அவர்கள் நீதியின் வழி நியாய பாதைகளும் எழுதி நடத்துகிறார். அந்த மெய்ப்பொருளுக்கு நீதியின் நியாயமான வழியில நடத்துறதுக்கு முயற்சிக்கிறார். இன்னைக்கு நீதி நியாயம் கிடையாது. நான் ஒன்னா அடிச்சா நீ என்ன அடிப்ப பாருங்க. எனக்கு அந்த பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் சண்டை பாருங்க. அவன் கொண்டு போட்டான், மாறி கொண்டு போட்டு யுத்தம் ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கு ஈராக் யுத்தம் ஆரம்பிச்சாச்சு. எல்லாம் ஓடிட்டு இருக்குது. பார்த்துக்கங்க என்ன நிலைமை நடக்குது. இனி என்ன நடக்கும்னு நம்ம கையில கிடையாது. இனி நம்ம நேசித்தவருடைய கையில, இந்த உலகத்தை படைத்தோடைய கையில தான் இருக்குது. எங்க போய் முடியும்னு தெரியாது. அருமையான பிள்ளைகளே, நீங்கள் இந்த காலை வேளையில கர்த்தரை நேசிக்க ஒப்பு கொடுங்க. அவர் உங்களை தேடி வருவார். அதிகாலையை நோக்கி பாருங்கள். கர்த்தரை கொண்டு அவர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். வரும் நாட்களில் கர்த்தர் உங்களையும் குடும்பத்தை ஆசீர்வதிக்க அந்த வசனம் சொல்லுகிறது, என்னை நேசிக்கிற நான் நேசிக்கிறேன். என்னையா பாருங்க. அது மாத்திரமா? அதிகாலை என்னை தேடினா நீ கண்டடைங்க. அதிகாலையில் என்னை தேடுறவர்கள் கண்டடைவார்கள். இன்னைக்கு ஆண்டவர் தேடுங்க, நேசிங்க. கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் இந்த புது மாசத்திலே புதிய ஆசீர்வாதத்தோடு போறாங்க. ஆமென்.